கூட தேவனுடைய பரிசுத்த நம்ம மகிமைக்காக நாம் தேவனை இந்த நல்ல வேளையிலே நாம் நோக்கி பார்க்கும்படியாக நம்மை மீட்டவரை, நமக்காக மரித்து உயிர் தெழுந்தவரை, நம் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் செய்த பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமும் அவர் கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிருபை நிறைந்தவரை, இரக்கம் நிறைந்தவரை, தேவாதி தேவனை நாம் தொழுது கொள்ள, நாம் அவரை கனப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த, நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை தேவ சமூகத்திலே நின்று நாம் அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த நல்ல நாளிலும் கூட இந்த சாயங்கால வேளையிலே தேவ கரத்திலே இந்த ஆராதனை முழுவதுமாக இந்த விசேஷித்த ஜெப வேலையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து நம் மத்தியிலே நாம் பாடுகிற பொழுதும், நம்ம அவரை நினைத்து கனப்படுத்தி மகிழ்கிற பொழுதும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. தேவனே, நீர் பாராட்டின அன்புக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. அப்பா, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவருமாய் எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவனாக இருக்கிறீர். அந்த அன்பை, அந்த கிருபையை நினைத்து, அந்த இரக்கத்தை நினைத்து இந்த நல்ல நேரத்திலும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த விசேஷித்த வெள்ளிக்கிழமை சாயங்கால வேளையிலே தேவ இரக்கம், தேவ தயவு தொடர்ந்து எங்களுக்கு மட்டும் நீ தந்தது போல இந்த நேரத்திலும் உடைய தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்க ஆண்டவரே உமக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமப்பா. நீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளா, உம்முடைய கரத்தின் பாத்திரமாக எங்களை வணைந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சுய முயற்சியிலே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வழிகளிலே சென்று அல்லது எங்களுடைய முயற்சியிலே சென்று நாங்கள் ஆண்டவரே எப்படி குயவன் கையிலிருந்து அந்த களிமண் கீழே விழும் பொழுது அது மிதிப்பட்டு அது ஒன்றுமில்லாமல் அது மண்ணோடு மண்ணாய் போகிறது, அதை போல நாங்கள் அழிந்து போகாதபடி தகப்பனே, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா, உம்முடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்கிறவராக உம்முடைய கரத்தில் அடங்கி நடக்க தேவ கிருபையை நீர் மட்டும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் மட்டும் எங்களோடு கூட இருந்து இரக்கம் பாராட்டியதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த விசேஷித்த ஜெப வேளையிலே உடைய ஆசீர்வாதம், உடைய அன்பு, இரக்கம், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்கள் மத்தியிலே இருந்து அவர் எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடுகிறார்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அவர் இருக்கிறவராகவே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவநாம மகிமைக்காக இந்த நேரத்திலே பாட்டு புத்தகத்திலே 371வது பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தேவனே என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 371வது பாடல், என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அவரே என் துணையாளரே, துதி பாத்திரரே, துணையாளரே துதி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. நன்மையுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஞானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மணையானவரே என்னை தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, திறனே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாய் நடத்துகிறார், எவ்விதமாய் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்று நம் பாடல் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த கிருபை கொடுத்தார். கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை இந்த 22 நாட்கள் பாதுகாத்தார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இருக்கிற தேவனுக்கு, உண்மையுள்ள தேவனுக்கு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவருக்கு இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே இந்த விசேஷித்த வேலையை ஒப்பு கொடுத்து தேவ கிருபையும் தேவ தயவும் தேவனுடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகம் தொடர்ந்து தேவ பிள்ளைகளாகி நமக்கு கிடைக்கும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நம்மளை யாராவது ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமா.
ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே நன்றி. நாம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆமென் ஆமென் இயேசுவே. கிருபையா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென் அப்பா நன்றி ஐயா. ஆமென் ஆமென் ராஜா. நன்றி அப்பா நன்றி ஐயா. ஆமென் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜாவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. ஆமென் 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 ராஜாவே. ஆமென் ஆமென் ராஜாவே. ஆமென் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே ஜெபத்தை கேட்டதற்காய் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டதற்காய் ஸ்தோத்திரம். தயவு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். இன்னுமாய் கூட நம்மளே யாராவது ஒருவர் இந்த நேரத்திலே மார்க்கு 1:15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் பிரசங்கமே அங்கே 3 காரியத்தை சொல்லுகிறார். 1 காலம் நிறைவேறிற்று, 2 தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, 3வது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இப்படி 3 காரியங்களை சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அது ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவே அவருடைய வருகை, அவர் சரீரத்திலே வருகிற அந்த காலம், அது எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் நிறைவேறி மாம்சத்திலே வருகிற அந்த காலம் வந்துவிட்டது என்று ஒரு அர்த்தம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு அங்கே வெகு தூரத்திலே இருந்தது. பரலோகத்தில் இருந்த தேவன் அன்றைக்கு மாம்சத்திலே அவர்கள் மத்தியிலே வந்து நின்றார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்ப இந்த 2 காரியம், ஒன்று அவர் சரீரத்திலே வெளிப்படுகிறது, இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம் அங்கே அவர்களுக்கு வெளிப்படுகிற காரியமாக இருக்கு. இப்படி இந்த 2 காரியத்திலேயும் கர்த்தர் நீங்க கவனிச்சீர்களானால் அவர் செய்கிற காரியம், அவர் சொல்லுகிற காரியமானது நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு தேசத்திலே ஜனங்கள் அவருடைய வருகையின் காலம் மிக சமீபமாக, அது அவர் சொன்ன எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார் என்றால், அந்த நாட்களிலே தேசத்திலே புசிப்பும் குடிப்பும் பொறாமை வன்கண் சுயத்திற்கு களியாட்டத்திற்கு, இன்னும் அங்கே தேவனை குறித்து அறிந்தும் அறிக்கையிடாமலும் மனதை கடினப்படுத்தி கொண்டு இன்னும் அநேக காரியங்களை ஜனங்கள் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக பாருங்க, நீங்க தேவனுடைய காரியத்தை கவனித்தீர்களானால், தேவன் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால்,
அங்கே தன்னுடைய ஜனங்களோடு கூட இருந்து தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் தன்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தை சொன்ன வண்ணமாக நாம் அவரை விசுவாசிக்கிற பொழுது, நாம் அவரை நம்புகிற பொழுது, அவரோடு கூட நாம் பிரயாணம் செய்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்பாடாக அது நம்மை தேவ சமூகத்திலே நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி இந்த சொன்ன காரியத்திற்காக தேவ கரத்திலே நம்மை ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொன்ன காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆமேன் ஆமேன் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை ராஜாவே. ஆமேன் ராஜாவே, நன்றி ஐயா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நன்றி அப்பா. ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமேன் ராஜாவே, இரக்கம் பார். ஆமேன் ராஜாவே. ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆமேன் ராஜா. நன்றி ஆண்டவரே, கிருபையாயிரும். இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமென். கிருபையாயிரும். ஆமென் ராஜா. நன்றி அப்பா. ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம். கிருபை செய்யும் இரக்கம். ஆமென் ராஜா. நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ராஜாவே, நன்றி. ஆமென் ராஜா. ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபம் என்று அறிந்து கொள். ஆண்டவரே, காலம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீ சொன்ன ஒவ்வொன்றையும் வார்த்தையும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று அறிந்து உணர்ந்து கொள்ள கிருபை பாரா. தேவ இரக்கம் கிடைக்கட்டும். ஆமென்.
இந்த சொன்ன வார்த்தைகளிலே மூன்றாவதாக அவர் சொன்ன மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நம் ஒரு நிமிஷம் மீண்டுமாக இந்த நேரத்தில் அதை நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலே தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புதலுக்காக தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே நம் அனைவரும் சேர வேண்டும். அந்த வருகையிலே நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாம் அவர் சொன்னதை கவனம் வைத்து அவர் சொன்னபடி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யும் பொழுது, எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி நடந்து, எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு, எதை நாம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அதை ஒப்பு கொடுக்கிற அப்படிப்பட்ட அந்த உணர்வு தேவ பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கும் கிடைக்க தேவனுடைய சபையானது தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பி நிற்கத்தக்கதாக, அது மட்டுமல்ல இந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக சுவிசேஷத்தை சொல்ல இன்னும் அநேகர் எழும்பும்படியா, சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுக்கு தேவ கிருபை தேவ தயவு நம்ம ஒவ்வொருடைய ஜபத்தின் மூலமாக தாங்கும்படியாக. இன்னைக்கு பணம் காசு பொருள் கொடுத்து உதவ அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஜபத்திலே தாங்குகிறது தேவ பிள்ளைகளுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜபமும் இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் செய்கிறதாக இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லவும் அவர்களுக்கு மனம் திரும்புதலை தேவ வார்த்தையின் மூலமாய் பிரசங்கிக்கவும், அது மட்டுமல்ல விசுவாசிக்கத்தக்கதாக விசுவாசிகளாகி நம்முடைய ஜீவியமானது ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவை கண்டு அநேகர் அவருக்கு பின் சென்றார்களோ, இயேசு கிறிஸ்துவை கண்டு அவருடைய ஜீவியமானது ஒரு மகிமையான ஜீவியமாக, ஒரு உண்மையான ஜீவியமாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாக இந்த காரியத்திற்காக நம்மள யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே இரக்கமா. ஆம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் ஆண்டவரே. இயேசுவே கிருபையாய். ஆமென், ஆமென் அப்பா. இயேசுவே இரக்கமா. ஆமென், ஆமென் ராஜா. இயேசுவே இரக்கமாய். இயேசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கமாய், இரக்கமாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி.
ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இயேசு. ஸ்தோத்திரம். ஆமென். தேவனும் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறல் செயல் மனம் திரும்பும். தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்க கீழ்ப்படியும். அவர்களுடைய செவிகள், இருதயங்கள் திறக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் சபையிலே, குடும்பத்திலே சாட்சியாக நிற்கவும், விசுவாசிகள் ஆக அவர்களும் மாறத்தக்கதாக நம்முடைய ஜீவியம் காணப்படும். தேவன் நம் செபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். 1 சாமுவேல் 8:21 பார்க்கிறோம். கொடுமைகள் அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேசத்தை ஆளுகிற அதிகாரிகள் அல்லது தேசத்திலே இருக்கிற அரசாங்கமானாலும் சரி, அது மட்டுமல்ல, அங்கே காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அமைச்சர்கள், மாநிலங்கள், மாவட்டங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், மாநிலங்கள் தோறும் இருக்கிறவர்கள் அங்கே தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மைகளுக்காக செய்கிற காரியத்திற்காக செய்யும்படியாக, தேசத்தை ஜனநாயகத்துக்கு விரோதமாக, தேசத்தை சர்வாதிகார போக்கில் நடத்தாதபடி, அது மட்டுமல்ல, இந்தியாவிலே மட்டும்தான் அது சோசலிசம் என்று சொல்லுவார். அங்கே ஜனநாயகம் மற்றும் மக்களாட்சி மற்றும் அங்கே யார் எந்த மதத்தை பின்பற்றலாம் என்கிற ஒரு சுதந்திரம் இருக்கிறது. மற்ற அநேக நாடுகளில் அப்படிப்பட்ட இல்லை. ஆனால் இந்தியாவையும் அப்படிப்பட்ட ஒரே மதத்தை தான் எல்லோரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட கடுமையான சட்டங்கள் அங்கே இந்தியாவிலே விரைவிலே நிறைவேற அநேகர் அங்கே அதற்காக அரசியல் தலைவர்கள், அங்கே மற்ற அரசு அலுவலகங்களில் இருக்கிறவர்கள் மூலமாக அதை செய்ய இன்றைக்கு அதற்காக மிக அதிகமாக எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிற பொழுது தேவ பிள்ளைகள் தேசத்திலே எங்கும் வேதத்தை வைத்தோ ஜெபிக்க முடியாதபடி ஒரு மிக கடுமையான ஒரு காலம் வரப்போகிறது. எப்படி அங்கே முஸ்லீம் கண்ட்ரிகள் என்று சொல்லுகிற துபாய், குவைத்து, மற்ற கல்ஃப் நாடுகளிலே அங்கே வேதத்தை வைத்து கொண்டோ அல்லது ஜெபிக்க அங்கே அனுமதியே இல்லை. உங்களை சிறையில பிடித்து விடுவார்கள், அல்லது உங்களை அந்த நாட்டை விட்டு அனுப்பி விடுவார்கள் வெளியில, அல்லது உங்களை கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட சட்டம் இந்தியாவிலே மிக விரைவிலே ஜனநாயகத்துக்கு விரோதமாக சர்வாதிகார போக்குக்குரிய சட்டங்கள் விரைவிலே நிறைவேறப்பட போகிறது. ஆகவே இன்றைக்கு கூட அநேக இடங்களிலே ஜெபிக்காதபடி அதற்கு தடை செய்ய, அங்கே ஜெப வீட்டிலே, ஜெப ஆலயத்திலே வந்து அதை செய்யக்கூடாது என்று சொல்லி தடை செய்து அந்த செய்கிற ஊழியர்களை சிறையிலே அடைப்பதும், பொய் வழக்கு செய்து மதமாற்றம் என்கிற பெயரில் செய்கிறார்கள் என்று பொய்யான வழக்குகளை செய்து அங்கே சிறையில் அடைப்பது, இப்படிப்பட்ட அதற்கு தேசத்திலே உள்ள காவல்துறைகள், அதற்கான அந்த டிபார்ட்மெண்டில் இருக்கிறவர்களும் அங்கே கூட நிற்கிறார்கள். அரசாங்கத்துக்கு பயந்து, அதிகாரிகளுக்கு பயந்து. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த காரியங்கள் தேவன் ஒரு விஷயம் கூட தேவ ஜனங்களுக்கு விடுதலையோடு ஆராதிக்க, எப்படி அன்றைக்கு பார்வோன் ஜனங்களை விடாதபடி அடக்கி வைத்து கொண்டு அங்கே அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாலும், அதை போல இந்தியாவிலே அதை போல ஒரு சூழ்நிலை மிக விரைவில் ஏற்படுகிற காலகட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ கிருபை தேவ ஜனங்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். வேதத்தை படிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது என்று உங்களை தொல்லை கொடுக்கிற பொழுது நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் வேத புத்தகம் இருந்தால் உங்களை சிறைகளை அடைத்து விடுவார். நீங்கள் ஜெபித்தீங்கன்னா வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் வரப்போகிற ஒரு கொடுமையான காலம் மிக விரைவிலே இந்தியாவிலே வரப்போகிறது. அதற்கான சட்டத்திட்டங்கள் இப்பொழுதே தயாரித்து கொண்டு வர்றாங்க. நீங்கள் வணங்கினா எப்படி அன்றைக்கு நெபுகாத்நேச்சார் இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே ஒரு அவனுடைய சிலையை வைத்து அதைத்தான் எல்லோரும் வணங்கலின்னு என்ன செய்வா, என்ன செய்தான்? அக்கினியில தூக்கி போட்டான். அதே மாதிரி தான் இப்பவும் மாறப்போகுது. அது அப்படியே திரும்ப வரும். என்ன பழைய காலத்தில் நடந்தது அது திரும்ப மறுபடியும் வரும். அது மிக விரைவிலே இந்தியாவிலே நடப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தடுக்கவே முடியாது யாரும். அப்போ அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்பவே நீங்க ஜெபிக்காம, இப்பவே நீங்க அதை குறித்து ஒரு துளி கவலைப்படாமல் இருந்தோம்னா அந்த நாட்களிலே என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், நம்முடைய குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. நீங்கள் அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிக கடுமையான அளவு அது வரப்போகிறது. அதை தவிர நீங்கள் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு அது மிக கடுமையாய் வரப்போகிறது என்று இன்னைக்கு அநேகர் எச்சரித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் இந்தியா பூரா, உலகம் பூரா இன்றைக்கு அந்த செய்தி பரவிக்கொண்டு அது இந்தியாவிலே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு 2-3 மாநிலங்கள் இன்றைக்கு ஒரு 70-80% நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு முடிகிறது. மற்ற மாநிலங்களிலே இன்றைக்கு அது உத்தரப்பிரதேசம், அங்கே பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல் பிரதேஷ், இப்படி அநேக இடங்களிலே முடியவே முடியாது. உங்களை சிறையிலே அடைத்து விடுவார்கள். இன்றைக்கு நடக்குது இந்தியாவில். எங்கேயோ நடக்கிறது இல்லை, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தினசரி அது நம்முடைய வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில், ஏன்னா இது வந்து நியூஸில் வராது. நியூஸில் போட்டிங்கன்னா அந்த நியூஸ் சேனலை கவர்மெண்ட் என்ன செஞ்சிடும், தடை செய்து அதை நடத்த முடியாதபடி பண்ணும். அப்போ தேவ ஊழியர்கள் தான் இதை ஜனங்களுக்கு கொண்டு வர்றாங்க. ஜனங்கள் நினைக்கிறாங்க இந்தியா முழுவதும் ஒரு சமாதானத்தோடு போயிட்டுருக்குன்னு. அப்படி அல்ல. அது ஒரு இருள் பகுதி இன்றைக்கு சூழ்ந்து கொண்டு, அது காரிருளுக்குள்ளாக முழுவதும். காரிருள்னு என்னது? நீங்கள் எதையுமே பார்க்க முடியாத மாதிரி, அதே மாதிரி எதையுமே செய்ய முடியாத ஒரு காரிருள் வரப்போகுதுன்னு வேதம் சொல்லி இருக்கு. வேதம் சொல்லி இருக்கு. அதைய அதான் உபத்திரவ காலம், கொடிய காலம். அது மிக விரைவில், அது இன்னொரு 2 மாசத்துல கூட இந்தியா முழுவதும் அந்த சட்டம் வரலாம். சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் என்று பெயர் அதற்கு. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அது எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு. அதுக்கு பிறகுதான் இந்தியா முழுவதும் மிக கடுமையாக இருக்கும். அது விரைவிலே வரப்போகுது. அந்த சட்டத்தை இயற்ற இதை இப்போ கூட ஒரு 12 சட்டங்களை இயற்ற இருக்கிறாங்க. யார் எதிர்த்தாலும் சரி, பேசினாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதபடி செய்து கொண்டு இருக்கிற காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மிக நம்மை சுற்றி அதுவும் பர்டிகுலராக தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த நெருக்கடி, வேற யாருக்குமே இல்லை. நீங்கள் சாதாரண ஜனங்களை குறித்து அவங்க இதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை இன்றைக்கு நம்மை சுற்றி வரப்போகிறது. ஆகவே நீங்கள் உடனடியாக இதற்காக நம்ம விசுவாசத்தோடு மட்டுமல்லாது உபவாசத்தோடு இதற்காக அன்னைக்கு எப்படி அன்னைக்கு இருந்த ஜனங்கள்
தேவ சமூகத்திலே கதறி கூப்பிட்டார்கள். அவர்கள் தேவ சமூகத்திலே முறையிட்டார்கள். தமிழ்ல முறையிட்டார் என்று ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? கிரை. அவர்கள் கதறி அழுது தேவனை கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறக்கே யோசிக்கிறோம். அழுகாட்சிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கு. எதுக்கு அழுது ஜெபிக்கணுங்கிறாங்க இன்னைக்கு அநேகர். தேவனுக்கு தெரியாதா? தேவன் செய்தா செய்யட்டும், இல்லாட்டி விட்டுறலாம், அப்படி பின்வாங்குற மனநிலை தான் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கு. ஆனால் அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ செய்தீன்னா உனக்கு நான் உன்னை காப்பாற்றுவேனுங்கிறார். ஏன் அதை செய்ய வேண்டும்னா, அதை அநேக உலக காரியங்களோடு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். ஒரு பூமியிலிருந்து ஒரு கனி வெளியிலே வர வேண்டுமானால் அது அநேக பாடுபட்டு தான் வெளியில வருது. ஒரு பட்டாம்பூச்சி அது முழு உருவம் அடைய அது அநேக போராட்டங்கள் இருக்கு. அந்த முட்டையை விட்டு வெளியில வர்றக்கே அது அவ்வளவு போராட்டம் இருக்கு. அதே போல தேவ பிள்ளைகள் சுதந்திரத்தோடு இருக்க வேண்டுமானால் அந்த ஓட்டை விட்டு நீங்க வெளியில வரணும். அது அதாக முயற்சி செய்துதான் அந்த முட்டைக்குள்ளிருந்து அதாக வெளியில வரணும். அதே போல தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல மிக அவசியமாக இந்த காரியத்திற்கு ஜெபிக்க வேண்டியிருக்கு. நம்மள யாராவது ஒரு சொன்ன காரியத்திற்காக தேவஸ்தானத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமானவரே, இயேசுவே ஸ்தோத்திரமான இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனை. இசப்பா இவைகளுக்கு மத்தியில நான் வருவேன் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மத்தியில தகப்பனே ராஜா உமது பிள்ளைகளை நீ பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இசப்பா ஆண்டவரே, நண்பர்களுக்கு வருகிற துன்பங்களை ஆண்டவரே நீர் ஒருபோதும் ஆண்டவரை அனுமதிக்காத ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இடுக்கண்களிலிருந்து காத்து அருளுகிற தேவனாய் இருக்கிறேன் தகப்பனே. இயேசுவே இரக்கமாக ஆமென். ஆமென். இயேசுவே இரக்கமாக. நன்றி ஆண்டவரே, கிருபை தாரும், கிருபை செய். அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த காரியங்கள்னால ஆண்டவரே தகப்பனே பின்வாங்கி போகிற மனநிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஒரு விஷயம் காட்டி கேட்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அவங்க பலவீன நேரங்களில் உமது பலத்தால் இடை கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, மற்றவர்களுடைய ஜெப அனல் அவர்கள் கூட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அவர்களையும் ஆண்டவரே அனலா இருக்க வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட சட்டத்திட்ட காலங்களில கர்த்தாவே ஆண்டவரே, இந்த சபை எத்தனையோ காலங்களை பார்த்திருக்கிறது தகப்பனே. நன்றி ஆண்டவரே, சபையை ஆண்டவரே நீர் ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறேன் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. கடந்து வந்திருக்கிறது அப்பா. ஆண்டவரே, அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை நீர் கைவிடாதபடிக்கு ஒவ்வொரு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். வருத்திலும் உமது கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இன்னும் ஆண்டவரே, இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிற ஆவிகளை ஒரு விஷயம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆவி உள்ள மனுஷர்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து நன்றி ஆண்டவரே. அவர்களையும் மனமாற செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோமே. நன்றி அப்பா. பேர்பட்ட சவுளையும் பவுலாய் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆமென். இயேசுவே தகப்பனே, உமது பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஆண்டவரே சவுளை கூட ஆண்டவரே தகப்பனே ராஜா நீர் பவுலாய் மாற்றத்தக்க வல்லவராய் இருந்தேன் தகப்பனே. உமது வார்த்தையை சுமந்து கொண்டு நடக்கிற மனுஷனாய் மாற்றி நீரப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, புறஜாதிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்க பெரிய பிரசங்கியாய் மாற்றி நீர் தகப்பனே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. அப்படி ஆண்டவரே தகப்பனே, இந்த சட்டத்தை இயக்க ஆண்டவரே யாராரு ஆண்டவரே பாடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உமது பலத்த கரத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எடுத்து பிரசங்கிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு நீர்
ஒருவரே மெய்யான தெய்வம் என்று ஆண்டவரே அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே. அவர்கள் குடும்பங்களும் அறிந்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிற இயேசப்பா. நன்றி அவர்கள் மூலமாய் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இயேசப்பா, உமது பிள்ளைகளுக்கு இடையூறாய் வருகிற ஒவ்வொரு தடைகளையும் நீர் முறித்தெறிய வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கும் ஆண்டவரே தகப்பனே, சபையின் வாசலை ஆண்டவரை பாதாளம் மேற்கொள்வதில்லை அப்பா. ராஜா, நீர் எங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர் உமது வார்த்தை எங்களை தேர்ச்சிகிறதா இருக்கிறதப்பா. விசுவாச பிள்ளைகள் வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே, வேதமே விளக்கு என்று ஆண்டவரே, இந்த காரிருள் காலத்திலும் கூட ஆண்டவரே உமது வேதத்தை விளக்காய் பிடித்துக் கொண்டு நடக்க நீரே எங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாளும் ஆண்டவரே எங்கள் பாதங்கள் ஆண்டவரே கல்லிலே இடராதபடிக்கு பாதுகாத்து வழி நன்றி ஐயா, நன்றி ராஜ். இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே இயேசுப்பா. நன்றி அப்பா. எங்களை கைவிடாத தெய்வமா இருக்கிறீர் அப்பா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை முழுமையாய் விசுவாசித்து ஆண்டவரே இந்த கொடிய நாட்களை கடந்து வர வேண்டுமாய் செபிக்கிறேன். கிருபை ராஜ். வழி நடத்தும் தகப்பனே. ஆமென் ஆமென். எல்லோரோடும் கூட வழி நடத்த வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா. இறக்குமா இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசப்பா ஸ்தோத்திரம். கிருபை செய்யும் இரக்கமாய் தயவாயிரும் கிருபையாயிரும். நன்றி ஐயா, நன்றி ராஜ். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாய். கிருபை செய்யும் இரக்கமாய். ஆமென் ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காய், உடைய இரக்கத்திற்காய், நீர் பாராட்டின தயவுக்காய், ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார். ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்ப, ஆளுகிற அதிகாரிகள் மனம் திரும்ப, ஆண்டவரே, ஜனத்துக்கு வருகிற கேடுகளுக்கு, உடைய பிள்ளைகளுக்கு வருகிற கேடுகளுக்கு, உடைய பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவங்கள், நீரே உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய், தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும். மனமரங்கும் தயவு பாரா. ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்தில் இன்னும் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். வேதத்திலே பார்க்கிற பொழுது இந்த தேசத்தில் இந்த நாட்களிலேயும் காணப்படுகிற மிக கடுமையான காரியங்கள் என்ன என்று பார்க்கிறப்போ, சாலைகளிலே விபத்துக்கள். சில நாட்களாக பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதுவும் இப்போ இந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பஸ்ஸில் இருந்து கை குழந்தைகள் தவறி விழுகிறது, வாலிபர்கள் விழுகிறது, வயதானவர்கள், இது தொடர்ந்து நடக்கிறது. எந்த ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் நடக்கும். அது ஒரு விதமான ஒரு ஆவி. அது தொடர்ந்து பஸ்ஸில் இருந்து எல்லாரும் விழுகிறது. டிரைவர் ஸ்பீடாக போகிறது பார்த்தீங்கன்னா முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பாங்க, கரெக்டாக அந்த குழந்தை விழும். ஒரு ஊர்லன்னா பரவாயில்ல, நிறைய ஊரில் அது தொடர்ந்து நடக்கும். குழந்தைகள் விழுகிறது, அல்லது வயதானவர்கள், அல்லது வாலிபர்கள் வண்டியில் கதவு திறக்கல, அல்லது பிரேக் அதிகமாக அடிச்சிட்டாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரணம். அப்புறம் வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் மிக அதிக ஸ்பீடில் செல்றது. பெற்றோர்கள் வாங்கி கொடுக்குற வண்டி, அல்லது அவர்களாக தாய் தகப்பனை மிரட்டி பிடுங்கி வண்டி வாங்கி விபத்தில் ஸ்பாட் அவுட்
தொடர்ந்து இது இன்னைக்கு அதிகரித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் போதைப் பொருட்கள் மூலமாக தேசத்திலே ஆண்கள், பெண்கள், அதுவும் பர்டிகுலராக வாலிபர்கள் 10 வயதிலிருந்து இன்னைக்கு சிறுவர்கள், சிறுமிகள், சின்ன பிள்ளைகளையும் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். நேற்று ஒரு வீடியோ பார்த்தா அது எனக்கு அப்படியே நம்மை மரண பயத்துக்குள்ள வருகிறது. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 16 வயது கூட இருக்கா, அவனுக்கு ஒரு 20 வயது இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அவன் அந்த பொண்ணை ஒரு 5-6 அடி அடிக்கிறான், அது அப்படியே மயங்கி விழுந்து அப்படியே இறந்துடுது. அந்த பொண்ணு மேலே அவன் போட்டு ஏறி மிதிக்கிறது, அவன் குறவழியை, அவனுடைய கழுத்தை, கையை, காலை மிதிச்சு ஏதோ இந்த ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பொம்மை மேலே எப்படி குழந்தைங்க தெரியாம மிதிப்பாங்க அந்த மாதிரி அந்த பெண் அப்படியே சுருண்டு விழுந்து மரித்து விடுகிறாள். அவ கழுத்து எலும்பு உடைஞ்சு அவளுடைய கை கால்கள் உடைந்து மரிச்சு போறாள். ஒரு 16 வயது கூட இருக்காது, 16-18 வயது சின்ன பொண்ணு. அது பெண்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறது இல்லை. தாய் தகப்பனை எதிர்த்து நின்று பேசி பிடிவாதமா இதைத்தான் செய்வேன், இப்படித்தான் நடப்பேன், எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி பிடிவாதமா செய்து தன்னுடைய குடும்பத்துக்கு கெட்ட பெயர், அவளுடைய ஜீவனுக்கு கெட்ட பெயர், அவளுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு, கூட இருக்கிற அந்த தேசத்துக்கு, பட்டணத்துக்கு அவன் மூலமா அவமானங்கிறது அந்த எண்ணமே கிடையாது. வாலிபர்களும் சரி, பெண்களும் சரி, சிறுமிகள் செய்கிற தவறு, அவர்கள் ஒருவர் செய்கிற தவறு அந்த முழு குடும்பத்துக்கும் கெட்ட பேரு, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கெட்ட பேர், அந்த தேசத்திற்கு கெட்ட பேருன்னு சொல்லி அந்த உணர்வு வர்றதில்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த உணர்வே இல்லை இன்னைக்கு. அதான் உணர்வற்றவர்களாக, இருதயம் கடினம் உள்ளவர்களாக இன்றைக்கு ஜனங்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். போதைப் பொருளை விற்கிறவர்கள் எப்படியாக வருமானம் வந்தா போதும் என்று சொல்லி போதைப் பொருளை விற்று கோடிக்கணக்கில் இன்னைக்கு வருகிற 90% சினிமாக்கள் கலவரங்கள், அடிதடி, போதைப் பொருள் கடத்தல பெரிய ஆளாகிற இப்படித்தான் எடுக்கிறாங்க. அது இன்னும் ஜனங்களை இப்படித்தான் எல்லா இடத்துலையும் நடக்குது, நம்ம செஞ்ச என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறாக வழிநடத்துறது இன்றைக்கு. அது ஒரு கொடிய கலாச்சாரம், ஒரு அருவருப்பான கலாச்சாரம், ஒரு தேசத்தை தவறாக வழிநடத்துகிற ஒரு கலாச்சாரம். பெரிய பெரிய ஹீரோவும் சரி, பெரிய பெரிய ஹீரோயினி, வில்லன், இப்படி எல்லாருமே இன்னைக்கு போதைப் பொருள்கள் கடத்தவர்களாக அல்லது கொலை செய்கிறவர்களாக, அக்கிரமக்காரர்களாக அவர்களை இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ஸ் என்று சொல்லுவார். வேதம் சொல்லுது, நம்ம தேவனுக்கு நம்மளும் யாரா இருக்கிறோம்? நம்மளும் யாரா இருக்கிறோம் தேவனுடைய பார்வையில? நாமும் ஒரு ஸ்டார் தான். ஆனா அந்த ஸ்டார் எப்படிப்பட்ட ஸ்டாரா இருக்குது? கொடுமையுள்ள ஸ்டாராக, அக்கிரமம் செய்கிற ஸ்டாராக நடிச்சு அவர்களை தங்களை பெருமை பாராட்டுறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்க தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப அப்படி இருக்கிற வேண்டிய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நான் இந்த ஜாதி, இந்த மதம் என்று நான் சொல்லவில்லை. இது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. இன்னைக்கு அநேக விசுவாச குடும்பங்கள்னு சொல்ற அவிசுவாசிகளுக்குள்ள இது இருக்குது. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றாங்க, அந்த குடும்பத்தில் இந்த காரியம் இருக்கிறது. கீழ்ப்படியாமையின் ஆவிகள் இன்னைக்கு அதிகரித்து வருகிறது. அது வியாதிகளை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வருகிறது. கணவன் மனைவி விபச்சாரத்திற்குள்ளாக தள்ளுகிற காரியங்கள், போதை மயக்கத்தில் அங்கே பெண் ஆணை கொள்ளுவதும் தவறான நடக்கையின் மூலமாக, அல்லது கணவன் தவறு செய்து அங்கே மனைவி உபத்திரவப்படுத்துகிற காரியங்கள், இப்படி தேசத்தில் பலவிதமான தவறான தொடர்பு குடிகார கணவனால் அல்லது மனைவிகள் மூலமாக, இப்படி பல விதங்களில் பிசாசானவன் என்ன செய்கிறான்? குடும்பங்களை பிரித்து போட்டு குடும்பங்களுக்குள்ளாக சமாதானத்தை குலைச்சல் ஏற்படுத்தி, அதை கவனிக்கிற சிறு பிள்ளைகளும் இப்படித்தான் வாழ்க்கை இருக்க மாட்டிருக்கு, இப்படித்தான் ஜீவிக்கணும் மாட்டிருக்கு,
அப்பா இப்படித்தான் பண்ணுவான்னு சொல்லி அவனும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறான். அது ஒரு பிசாசினுடைய கட்டுக்குள்ளாக இருக்கிற குடும்பமாக இருக்கிறது. அது வலுசர்ப்பத்தின் ஆவி, அதுதான் பிசாசனுடைய தந்திரத்தின் ஆவி. இதை எதிர்த்து ஜெபிக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு குறைவா இருக்கிறாங்க. அது யாருக்கோ இருக்குது, நாங்களாம் விசுவாசிகள், நாங்கள் அதை எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒதுங்கி போகிறவர்கள் தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்றால் எல்லா பாவத்திலிருந்து தான், போதைப் பொருட்களிலிருந்தும் சரி, அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும், வேசித்தனம், விபச்சாரம். அங்கே ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள். அவள் 5 புருஷனோடு ஜீவிக்கிற ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறாள். அவளையும் தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அப்போ தேவனிடத்திலே எல்லா ஜனங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் அவன் அதை விட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு தேசத்திலே தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காரியத்திற்காக, போதைப் பொருட்களுக்காக, குடிப்பழக்கத்திற்காக, கொலைகார ஆவிகளுக்காக, விபத்தின் ஆவிகளுக்காக, வஞ்சகத்தின் ஆவிகளுக்காக, அக்கிரமத்தின் ஆவிகள், அநியாயத்தின் ஆவிகளுக்காக தேவ இரக்கம் பாராட்ட முடியும். அப்படிப்பட்ட குடும்பத்திலே அப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறவர்களுக்கு உணர்வு வரும்படியாக அவர்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட இந்த காரியத்திற்காக நம்மளே யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் அப்பா. நாம் ஆண்டவரே இயேசுவே இரக்கமாய், இயேசுவே கிருபையாயிரும் இரக்கமாய். ஆம் ஆண்டவரே தயவாயிரும் இரக்கமாய். ஆம் ஆண்டவரே கிருபை செய்யும் இரக்கமாய். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரமா. இயேசுவே இரக்கமாய். இயேசப்பா கிருபையாயிரும் இரக்கமாய். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென். கிருபைதாரும் இரக்கமாயிரும். ஆமென் ஆமென். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கமாயிரும். கிருபையா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தயவாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ராஜாவே. கிருபையாய் தேவனே இரக்கமாய். தேவனே கிருபையாய். ஆமென் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ராஜாவே இரக்கமாய். ஆமென் ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா.
ஆமேன் ஆமேன் ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ராஜாவே. ஆமேன் ஆமேன் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆண்டவரே கிருபையாய். ஆமேன் ஆமேன் ராஜாவே கிருபையா. நன்றி அப்பா. ஆமேன் ஆமேன். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தயவாயிரும் இரக்கமாயிரும். ஆமாண்டவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே இரக்கமாய். ஆமாண்டவரே நன்றி அப்பா. ஆமேன் 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 ராஜா. ஆமேன் இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே இரக்கமாயிரும் இரக்கம். ஆமேன் ஆமேன் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ராஜாவே கிருபையாயிரும் கிருபையாயிரும். கிருபை செய்யும். ஆமேன். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரி. இம்மட்டும் எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீறுதலுக்கு காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் மனம் திரும்புங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விசுவாசிக்க வேண்டும் என்று நீ சொன்னீரப்பா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஊழியர்களை எழுப்பும், விசுவாசிகளை எழுப்பும், உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் விசுவாசிகளும் சாட்சியாயிருக்க ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உமக்காக உடைய நீதியின் பாதையிலே நடக்க பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது நீர் இரவெல்லாம் ஜெபித்து இருக்கத்தான். பவுலும் அதுபோல தன்னுடைய ஊழியத்தில் அநேக நேரங்கள் ஜெபித்தானப்பா. ஆண்டவரே மோசேயும் ஜெபித்தாரப்பா. தாவீதும் ஜெபித்து கொண்டிருந்தார். இப்படி வேதத்திலே தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தானப்பா. இப்படி வேதத்திலே ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் ஜெபித்து ஜெயம் கொண்டார்கள் அப்பா. தேசத்திற்காக அவர்கள் கண்ணீரோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஜெபித்தான். எரேமியா ஒரே புலம்பலோடு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். எரேமியாவும் சரி எசேக்கியேலும் சரி தேசத்துக்கு வரப்போகிற கேடுகளை அவன் எச்சரித்தான். தேசம் இப்படி அழிந்து போகிறது, இப்படி அடிமைப்பட்டு போவீர்கள், நீங்கள் உங்களை அந்த ராஜா வந்து அடிமைப்படுத்துவான் என்று எச்சரித்தும் ஜனங்கள் அதை கேட்கவில்லையப்பா. அது முடிவிலே எசேக்கியேல் சொன்ன வண்ணமாய், எரேமியா சொன்ன வண்ணமாய், ஏசாயா எச்சரித்த வண்ணமாய் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் அடிமைப்பட்டு போனார்கள். பாபிலோனியர்கள் அவர்களை ஆண்டு அடிமைப்படுத்தினார்கள். தொடர்ந்து அவர்கள் 700 ஆண்டுகள் அடிமைக்குள்ளாக இருந்தார்கள் அப்பா. அது எவ்வளவு ஒரு கொடிய காலம் ஆண்டவரே. அதுபோல் இன்றைக்கு ஆண்டவரே தேசம் ஒரு கொடிய காலத்திற்குள்ளாக வரப்போகிறது. மிக இருள் ஒன்று வரப்போகிறது, மிக கடுமையான ஒரு காலம் வரப்போகிறது என்று வேதத்தில் நீர் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறீரப்பா. அது உம்முடைய வருகைக்கு சமீபமாக அது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த 2000 ஆண்டுகள் உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. மனம் திரும்புதல் அநேகருக்கு சென்றது. அநேகர் விசுவாசிகளாய் மாறினார்கள். ஆனாலும் தொடர்ந்து நிற்க முடியாதபடி, மனம் திரும்புதல் இல்லாதபடி, தொடர்ந்து விசுவாசிக்காதபடி, சுவிசேஷத்தை சொல்லாதபடி கைகள் குறுகி போட்டதை பார்க்க முடியாது. ஆகவே மீண்டும் ஒரு ஆண்டவரே கர்த்தாவே எழுப்புதலை நீர் தாருமப்பா. ஆண்டவரே இரக்கம் பாராட்டும், தொடர்ந்து உடைய கரம் கிடைக்கட்டும். தேவ இரக்கம் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. இந்த நேரத்திலே நாம் எழுந்து நின்று ஒரு வேத வார்த்தைகளை வாசித்து தேவனுடைய கிருபை இரக்கம் நமக்கு கிடைக்கும்படியாக ஏசாயா 46 வாசிக்கலாம்.
வாசித்த வார்த்தையில் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தேவன் நம்மை முதிர் வயது வரையிலும் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எப்படி காக்கிறார் என்றால், நீங்கள் அவருடைய கரத்திலே அடங்கி நடக்கிற பொழுது, அவருக்கு பிரியமாக இருக்கிற பொழுது, அவருக்கு உண்மையாக இருக்கிற பொழுது, அவர் உங்களை ஆற்றுதல் கொடுத்து தேறுதல் கொடுத்து. நீங்கள் ஒரு குடும்பத்தில் எடுத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறப்போ, அல்லது கணவனும் மனைவியும் ஒருவர் விட்டு கொடுக்கிறப்ப தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே ஆறுதல் படுத்த முடியும். துக்க நேரத்தில், அல்லது பிரச்சனைகளான நேரத்தில், அல்லது போராட்டமான இடங்களில், அல்லது பஞ்சம் பசி பட்டினி வறுமைகள் வருகிற பொழுது, அல்லது வேற ஏதாவது பிரிவினைகள் வருகிற பொழுது, அவர்களுக்குள்ளாக அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா, ரெண்டு பேருமே பேசாம அல்லது பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, ஆட்சி வருவதோ அல்லது அந்த ஒருவரை ஒருவர் அங்கே ஆறுதலான வார்த்தை சொல்லவும் முடியாது. அதே போல தேவ பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் அடங்கி நடக்கிற பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, தேவனை முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு இருக்கிற பொழுது, தேவன் உங்களை என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். அதைத்தான் அங்க எபிரேயர் 1:3 வாசிக்கலாம். வாசிப்போம். ஒருத்தர் சங்கீதம் 94:18-19 எடுத்து வாசிக்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், நமக்காக அந்த சிலுவையிலே தூக்கி சுமந்தார். நமக்காக மரித்து நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், நம்முடைய விசாரங்கள், நம்முடைய ஆறுதல் நேரங்களிலே, தேறுதல் நேரங்களிலே அவர் நமக்காக நம்மை ஆட்சி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் அவர் அந்த சிலுவையிலே தூக்கி சுமந்தார். அதை நீங்க முழுசா விசுவாசிக்கிற பொழுது, அதைத்தான் நாங்கள் சங்கீதம் ஏசாயா 46:4 வாசித்தோம். நான் உன்னை முதிர் வயது வரையும் தாங்குவேன். அப்போ நீங்க தேவனுக்கு உண்மையாக, தேவனை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிற பொழுது, தேவனுக்காக நீங்கள் பிரியமாக இருக்கிற பொழுது, அங்கே உங்களை தாங்குகிறார், உங்களை ஆட்சி தேற்றுகிறார். அதைத்தான் அங்க சங்கீதம் வாசிங்க 94:18-19 வாசித்து நம்ம முடிக்கலாம். பாருங்க, இந்த உலகத்துல நம்மை தடுக்கி விழ செய்கிற காரியங்கள், நம்மை வழிதவர செய்கிற காரியங்கள், நம்மை குழப்பமடைய செய்கிற காரியங்கள், நம்மை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் ஏற்படுகிற பொழுதுதான், தடுமாறி விழுகிற பொழுது உம்முடைய பாருங்க தேவ கிருபைதான் நம்மை தாங்குது. ஏன்னா நீங்க தேவனுக்காக உண்மையா இருக்கிறப்போ, இந்த உலகத்துல உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் தேவன் உங்களை அவர் தாங்கி பிடிக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்க, நம்முடைய உள்ளத்துல அநேக காரியங்களை கண்டு விசாரம் பெறுகிறது. பாருங்க, இந்த பூமியில் நடக்கிற காரியங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, பிள்ளைகள் செய்கிற தவறுகள், தாய் தகப்பன் செய்கிற தவறுகள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு பழகிறவர்கள் செய்கிற அந்த காரியங்களை பார்க்கிற போது நமக்கு விசாரங்கள் பெருகிறது. விசாரம்னா என்னது? வருத்தங்கள், பாரங்கள், வேதனைகள் பெருகிறப்போ தேவன் தான் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். ஏன்னா யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, வற்புறுத்த முடியாது. நீங்க சொல்லத்தான் முடியும், கண்டிஷன் பண்ணலாம், ஆனா என்ன செய்ய முடியாது, கூட 24 மணி நேரம் இருக்க முடியாது. யாரானாலும் சரி, கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, தாய் தகப்பனோ பிள்ளைகளோ
ஒருத்தருக்கு ஒருத்தர் 24 மணி நேரம் பார்த்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால் யார் தான் பார்த்துட்டு இருக்கிறா? தேவன் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தேவன் மட்டும்தான் நமக்கு கூட இருந்து நம்மை காப்பாற்ற முடியும். அப்போ தேவனுடைய கரத்திலே நம்ம அடங்கி இருக்கிறப்போ தேவன் ஒருவர் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும்? ஆற்ற முடியும், தேற்ற முடியும். வழுக்கி விழுகிற நேரங்கள், இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம், அப்பா அம்மா ஒடியான்னு வந்து காப்பாற்ற போறது இல்லை, புருஷனோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ வந்து காப்பாத்துறது இல்லை. தேவன் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும். அப்ப இப்படி எல்லா நேரங்களிலேயும் வண்டியில போய் விழுகிறது மட்டும் இல்லை, எல்லா நேரங்கள்ல எல்லா இடங்களிலே நம்ம தவறி விழும் பொழுது, வழுகி விழும் பொழுது, பாவத்திலையும் சரி, அநியாயத்தில மீறுதலை, மற்றவர்கள் நம்மை கால்களை நம்ம காலை உள்ளிட்டு தடுக்கி விழ வைப்பாங்க, பார்த்து சொல்லிடுவாங்க, சொல்றதை கேட்போம். அல்லது ஒரு சில ஜோக்கா கூட பண்றதை பார்த்துருப்போம். அதெல்லாம் என்னது? இடையூறு செய்கிறது. அதான் இடையூறு செய்கிறது, தடைகளை கொண்டு வர்றது. நீங்க ஒரு காரியம் செய்யலான்னா கூட நின்னே குழி பறிக்கிறது, தான் தடைகளை பண்ணுகிறது. தெரியாத மாதிரி கூடையே நிற்பாங்க. அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தெரியாத மாதிரி கூடையே நிற்பாங்க. இப்படி தடைகள் நமக்கு வருகிற பொழுது தடைகளை முறித்து போடுகிறவர் நமக்கு முன் செல்லுகிறாருங்கிறது வேதம். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நீங்க அவருக்கு, அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்ய முடியும்? நம்முடைய இருதயத்துக்கு ஆறுதலையும் நமக்கு ஆத்துமாவை தேற்றவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில இருந்து நம்மை ஆட்சி தேற்றுவதற்காக அவருக்கு நன்றி சொல்லி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்கும். அது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறோம், அநேக நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா. நாங்கள் அதை ஒவ்வொன்றாய் நினைத்து எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவர், எங்களுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறவர், எங்களை ஆண்டவரே நீர் வழிநடத்துகிறவர், எங்களுடைய ஆலோசனை கர்த்தர் நீர், எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையும் தொடர்ந்து நடக்கிற சகல காரியங்களும் உடைய இரக்கம், தயவு, கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மா கர்த்தரேஷோ, முழுமே பரிசு நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரேஷோ, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வராதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட்.